அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிபி ஜெயின் மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பம்மலில் உள்ள பிபி ஜெயின் மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிபி ஜெயின் மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள். வணக்கம். புதுவை இளைஞருக்கு அந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவமனைக்கு தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை வல்லாவரம் அடுத்திருக்கக்கூடிய அந்த பம்பல் அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனை பிபி ஜெயின் மருத்துவமனை. இந்த மருத்துவமனையிலே கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர் ஹேமச்சந்திரன் என்ற 26 வயது இளைஞர் ஐடியிலே பணியாற்றி வரக்கூடியவர் உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் உடல் பருமனை குறைக்க வேண்டும் என சிகிச்சை எடுப்பதற்காக புதுச்சேரியிலிருந்து சென்னை வந்து அந்த மருத்துவமனை பிபி ஜெயின் என்ற அந்த மருத்துவமனையிலே தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை மேற்கொண்டிருந்தார். உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய கொழுப்புகளை நீக்குவதாக கூறி மருத்துவர்கள் அந்த மருத்துவம் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மருத்துவர்கள் முறையாக சிகிச்சை மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. தவறான சிகிச்சை, போதுமான அளவிற்கு அந்த எக்யூப்மெண்ட் போன்றவையெல்லாம் இல்லாமல் அந்த சிகிச்சையை மேற்கொண்ட காரணத்தால் அவர் உயிரிழப்பு ஏற்பட்டதாக புகார் இருந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக சுகாதாரத்துறை சார்பில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வருகின்றது. 22 பேருக்கு மேல் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அந்த இளைஞருடைய நண்பர்கள், பெற்றோர், அந்த மருத்துவமனை நிர்வாகத்தை சார்ந்தவர்கள், அந்த அறுவை சிகிச்சையில பங்கேற்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் என பல தரப்பட்டவர்களிடம் சிகிச்சை மேற்கொண்டவர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையினுடைய அடிப்படையிலே தற்காலிகமாக அந்த மருத்துவமனையை மூட தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் குறித்து நான் விசாரித்த போது அந்த மருத்துவமனையில் பல்வேறு விதமான உபகரணங்கள் இல்லை, போதுமான அளவிற்கு வசதிகள் இல்லை, டெக்னீஷியன்களும் போதுமான அளவில் அந்த மருத்துவமனையில் இல்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது. ஏனென்றால் டிஎம்எஸ்லிருந்து ஒரு மருத்துவ குழு அங்கு சென்று அந்த மருத்துவமனை செயல்படுவதற்கு, அறுவை சிகிச்சை எல்லாம் செய்வதற்கு தேவையான உபகரணங்கள் இருக்கின்றதா, டெக்னீஷியன்ஸ் இருக்கிறார்களா என்பதையெல்லாம் ஆய்வு மேற்கொண்டார்கள். அந்த ஆய்விலே பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்த காரணத்தால் மேற்கொண்டு இந்த மருத்துவமனை செயல்பட வேண்டாம் என கருதி அவர்கள் தற்காலிகமாக மூட வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த உத்தரவின் அடிப்படையில் தற்போது அந்த மருத்துவமனை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றது. எனவே முழுமையான அந்த விசாரணைகள் முடிந்து அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் போது இந்த மருத்துவமனை மேற்கொண்டு தொடர்ந்து செயல்படுமா, மேற்கொண்டு இதற்கு ஏதாவது அபராதங்கள் விதிக்கப்படுமா என்ற விவரங்கள் தெரிய வரும். தற்போது அந்த சிகிச்சை மேற்கொண்டு இளைஞர் உயிரிழந்த அந்த மருத்துவமனையானது தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.